கோவை கொடிஷியா மைதானத்தில் இன்று திமுக முப்பெரும் விழா நடைபெற உள்ளதையொட்டி அங்கு இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், தற்போது இந்த முப்பெரும் விழாவிற்காக செய்யப்பட்டுள்ள இந்த ஏற்பாடுகள் அப்படிங்கிறது என்னென்ன, விரிவா சொல்லுங்க. 40க்கு 40 என்ற தேர்தல் பிரச்சார முழக்கம் திமுகவுக்கு வெற்றி முழக்கமாகவே மாறியிருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றதை தொடர்ந்து நன்றி தெரிவிப்பது மற்றும் கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் இந்த வெற்றிக்காக பாடுபட்ட முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பது என 3 விழாவையும் ஒன்றாக சேரப்பட்டதுதான் இந்த திமுகவின் முப்பெரும் விழா. இது கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறுகிறது. நாம் நேரடியாக களத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கம் என்பது கொடிசியா வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், அதாவது கம்யூனிஸ்ட், விசிக போன்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வருகின்றார்கள். திமுக மட்டுமல்லாமல் பொதுமக்கள், திமுக கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் என மொத்தம் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அமரும் வகையில் இருக்கைகள் என்பது போடப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய வீட்டு வசதி வரித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா உள்ளிட்டோர் பொறுப்பாளர்களாக இந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இன்று மாலை 5 மணிக்கு இந்த நிகழ்வு என்பது ஆரம்பிக்கிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 12 மணிக்கு தனி விமானம் வாயிலாக கோவைக்கு வருகின்றார். இந்த நிகழ்வு என்பது திமுக தொண்டர்கள் மற்றும் திமுகவினுடைய கூட்டணி தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் கோவை மட்டுமல்லாமல் மேற்கு மண்டலம் திமுக மற்றும் பாஜகவுக்கான சாதகமான இடமாக பார்க்கப்பட்ட நிலையில் அது உடைத்தெறிந்து திமுக ஒரு மாபெரும் வெற்றி வகை சூடியிருக்கிறது. எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் இந்த வெற்றி தொடர வேண்டும் என்று தொண்டர்கள் நினைக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் இந்த திமுகவுடைய முப்பெரும் விழா என்பது இங்கே நடைபெற இருக்கிறது. தொண்டர்களுக்கு ஒரு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை தொடங்க உள்ள இந்த முப்பெரும் விழாவுக்கு இறுதிக்கட்ட பணிகள் என்பது விறுவிறுப்பாகவும் தீவிரமாகவும் நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய திமுக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள், வாகனங்கள் அனைத்தும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. அவினாசி சாலை வழியாக வரக்கூடியவர்கள் மற்றும் செல்லக்கூடியவர்களுக்கு இடது மற்றும் வலதுபுறமாக இருக்கக்கூடிய சக்தி சாலை மற்றும் திருச்சி சாலையை பயன்படுத்துமாறு போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கின்றார்கள். 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த முப்பெரும் விழாவில் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குவிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது தொண்டர்கள் வர துவங்கி இருக்கின்றார்கள். இன்று மாலை அனைவரும் வந்து விடுவார்கள். அது 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று மாவட்ட செயலாளர்கள், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கோவையில் முகாமிட்டிருக்கின்றார்கள். இன்று மாலை தொடங்க உள்ள இந்த முப்பெரும் விழா என்பது தொண்டர்கள் உற்சாகத்துக்கு மத்தியில் நடைபெறுகிறது. இது 2026 தேர்தலுக்கான, சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாகவே இந்த வெற்றி விழாவை திமுக தொண்டர்கள் பார்க்கின்றார்கள். மிகவும் உற்சாகத்துடன் தொண்டர்கள் காணப்படுகின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.